நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்வோமா? அப்படி செஞ்சுட்டு எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க நம்மள வெறுத்துருவாங்க. அப்படிதானே? அதே மாரி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "நீங்க என்ன அளவு கடந்து புகழாதீங்க. மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களுடைய மக்கள் புகழ்ந்தாங்களோ, அந்த மாரி என்ன புகழாதீங்க. அவங்கள மாரி என்ன இறைவன் ஆக்கிராதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செஞ்சு, அவங்களுடைய பிறந்த தினத்த கொண்டாடி, அவங்களுடைய புகழ பாடுறதன் மூலமா, அவங்களுக்கு விருப்பத்துக்குரிய மக்களா நம்ம மாற முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் மட்டும் இல்ல. இந்த உலகத்துல யாருடைய பிறந்த நாளும் கொண்டாடக்கூடியது இல்ல. ஏன்னா, இஸ்லாமிய முறைப்படி நம்ம கொண்டாடக்கூடிய 2 பெருநாட்களுமே எதற்காக அப்டின்னா, இந்த தூதர்கள் செஞ்ச தியாகத்தை நினைவு கூர்றதுக்காக தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்ளோ தூதர்கள் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சாங்க. அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூர்றதாக தான் இந்த பெருநாட்கள் நம்ம கொண்டாடுறோம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அவங்களும் கொண்டாடல. அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவங்களோட உயிரை விட அதிகமா நேசிச்சு அவங்கள நேர்ல பார்த்த சஹாபாக்கள் கொண்டாடுனாங்களா? அவங்களும் கொண்டாடல. அப்ப நம்ம மட்டும் எப்படி கொண்டாட முடியும்?